है बड़ा खुशी है போங்க சேட் கிண்டல் செய்றீங்க अरे நம்ம கிண்டல் செய்றாங்களே சுண்டல் செய்றாங்களே நம்ம நிஜம் சொல்றான் प्यारी மேலே ஷோக் வச்சி நம்ம பீதாம்பரம் தயார் செய்தான் கொண்டு வந்து மேலே போட்டான் प्यारी जान निम्बल बड़ा नाटरानी आवरा नाटरानी आवरा நாட்டுராணியா अरे आटम आड़ रहा है अभी ஓ நாட்டிய ராணின்னு சொல்லுங்க अरे प्यारी जान तुम्बल बासे ஆமா பனாரஸ் பட்டெல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே ஏன் கொண்டு வரல अरे बंबई मेले पोरान கொண்டு வந்து தள்ளுறா என்ன பம்பாய்க்கா अरे கோபம் வந்துட்டான்லே क्या प्यारी நம்ம எப்போ பம்பாய் மேலே போறான்னு சொல்றா நிம்பல் கோபம் செய்றா பின்ன நீங்க போய்ட்டா என்னால எப்படி தனியா இருக்க முடியும் अरे இன்னைக்கு போறா நாளைக்கு வர்றா क्या प्यारी அது எப்படி முடியும் अरे வண்டி மேலே ஏறா வந்து சேர்ந்துடுறா இல்ல நீங்க போனா ரொம்ப நாளாயிடும் எனக்காக போய் சொல்றீங்க நீங்க போகவே வேண்டாம் अच्छा अच्छा प्यारी இஷ்டப்படுறான்லே செடு போறான் நுண்ணுற அப்பா இப்பதான் மனசு நிம்மதியாச்சு நான் பூர்வத்துல செய்த புண்ணியம் தான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க நீங்க என்ன மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சேட்டு ஹாய் ஹாய் இதென்னமா இது அதிசயமா இருக்கு என்னடி அதிசயத்தை கண்ட என்னவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் ஊரெல்லாம் ஒரே அமக்களமா இருக்கு क्या तोशी क्या 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 எல்லாருக்கும் தெரியுமா ஆமாமா விசாரணையோட நடக்க போகுது விசாரணையா ஏண்டி என்ன சொல்ற அதாமா ஒரு பொண்ணு 2 வருஷமா சோறே சாப்பிடுறது இல்லையா अरे रे छे छे सोते तिन्नामे என்னத்தை துண்ற எதுவுமே தூண்டுறது இல்லையா சரி நீ போய் விசாரணை எப்ப நடக்கும்னு விவரமா தெரிஞ்சுக்கோ ஆகட்டுமா நம்மளுக்கு சாப்பாடு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நிம்பல் நம்மகிட்ட ஜாலி செய்யறான் ஜல்சா பேசுறான் பஸ் நம்ம தில் ஜில்லாகிறாங்க ஜில்லாகிறாங்க உங்களோட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல சேட் अच्छा अच्छा जी हाँ अरे तुम बल எங்க வந்தே நீங்க தானே பச்சா பச்சான்னு கூப்பிட்டீங்க अरे बच्चा नहीं अच्छा सुनान தெரியும் चलता जी हाँ क्या जी हाँ बड़ा शैतान का शैतान है பரவாயில்ல சேட் அவனுக்கு என்ன தெரியும் क्या தெரியும் சேடு குஷி பண்றான் சைத்தான் குறுக்கே வர்றான் இதுக்கா யா சேட் சம்பளம் தர்றான் சரி போகட்டும் இனிமே வரமாட்டான் அதுக்காக நீங்க ஏன் எழுந்திருச்சிட்டீங்க உட்காருங்க प्यारी तुंबल पेच बड़ा मजा है बड़ा मजा है प्यारी तुंबल पुरुषன் ஏன் வர்றாங்கோ இல்ல அவருக்கு தான் என்ன பத்தி சிந்தனையே இல்ல போல இருக்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டான் தும்பல் மனசுக்குள்ளே புருஷன் மேலே பிரியம் வச்சுக்கிட்டான் நம்மள்கிட்ட சும்மா ஜோக் செய்யறாங்க இல்லே ஐயோ அப்படி நினைக்காதீங்க இத்தனை நாள் பழகியுமா என் மேல சந்தேகம் சத்தியமா சொல்றேன் என்னையும் அறியாம என் மனசு உங்களை நாடு காரணம் எனக்கே தெரியல உங்களை சந்திக்கலன்னா மனசுக்கு சம்மதமே இருக்காது சேட்டு சரி கொல்றான் இந்த மாதிரி அநியாயம் எந்த அரசாங்கத்திலயும் நடக்காது அநியாயமா என்னடி அது பின்ன என்னமா அரசாங்கத்துக்குள்ளேயே இந்த அக்கிரமம் நடந்தா வெளியில நடக்கிறதுக்கு கேட்கணுமான்னு யாரடி அக்கிரமம் செய்யறா நம்ம நிதி மந்திரி இல்ல அவர் வீட்டுல திருத்து போயிட்டுதான் அப்படியா சரி நீ போய் மேல என்ன நடக்குதுன்னு கவனி போ ஆஹா நானும் தினசரி கவனிச்சுக்கிட்டு தானே வர்றேன் என்ன காலத்துக்கும் இப்படி எல்லாம் நடக்குது சரி சரி புலம்ப வேணாம் போய் கவனி ஆகட்டுமா प्यारी निम्बल तोशी नहीं तोशी நம்மளுக்கு கனெக்ட் பண்றா சே அப்படி எல்லாம் நினைக்காதீங்க யார் நினைக்காதீங்கோ கடி கடி வர்றா குண்டு போடுறா நம்மளுக்கு தில் தடக் தடக் கிடைக்கலாம் நான் தான் சொன்னேனே அவளுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்பா सलाम सरकार सलाम सलाम
ஏமா இவர்களெல்லாம் ஏது ரொம்ப அபாரமா இருக்கிறதே. இதோ நமது சேட்டு கொண்டு வந்த பட்டாடைகள் தான். ஜி ஹா சர்க்கார், ஜி ஹா. போட்டு பார்த்து கொண்டிருந்தேன் அப்பா. நன்றாய் இருக்கிறதா? இந்த பட்டாடைக்கும் உன் கட்டழகு முகத்திற்கும் கனப்பொருத்தம். ஆனால் இப்படியே நீ நடனம் ஆட வேண்டும், நான் பார்த்து ஆனந்தப்பட வேண்டும். என்ன? ஆஹா, महाराज प्यारी लिंग महाराज நம்மளுக்கு எழுவர்சி லிங்கோ அதுக்கு ஆட்டம் பிரமநாதமே பிரமநாதமே பிரமநாதமே. உன் ஆட்டத்தை கண்டு ஆனந்தப்படுவதற்கு உன் அன்னை இல்லையே என்றுதான். போங்களப்பா, சதா காலமும் இதே எண்ணம் தானே அப்பா? எனக்காக இதுவும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்ன வேண்டும் கண்மணி? நமது சேட்டிடம் உயர்ந்த பட்டாடை எல்லாம் வேண்டியதை வாங்கிக் கொள்ளேன். அதற்கில்லையப்பா, அடிக்கடி அவரை ஆளனுப்பி வரவழைப்பது தொந்தரவாக இருக்கிறது. அதனால் எந்த நேரமும் அவர் இங்கே வருவதற்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன். அவ்வளவுதானே? உன் அன்னை மறைந்த பிறகு நீதானே என் சொத்து சுகம் எல்லாம். அதற்காகத்தானே உன்னை கணவன் வீட்டுக்கு கூட அனுப்பாமல் இங்கேயே வைத்திருக்கிறேன். என் கணவர் வீட்டுக்கு கட்டாயம் போக வேண்டும் அப்பா. பதிவாழும் இடம்தானே பத்னிக்கும் இடம். கணவர் அங்கே, மனைவி இங்கே. இப்படி இருந்தால் அங்குள்ளவர்கள் தான் என்ன நினைப்பார்கள்? கணவருக்கு என்னதான் தாய் தந்தை இருந்தாலும் தாரத்தை போல பணிவிட செய்ய முடியுமா? ஆகட்டும் அம்மா, சீக்கிரம் அனுப்பித்து வைக்கிறேன். பிரேமா, அத்தான். சுந்தராங்கதனா, வணக்கம். இப்போதுதான் உன்னை பற்றி பிரசங்கம் செய்து கொண்டிருந்தால் பிரேமா. ஏனத்தான், என்னை பற்றிய நினைவே உங்களுக்கு இல்லையா? நினைவில்லை என்றால் நேரில் வருவேனா? ஆமா, பேசுவதில் தான் நீங்கள் பெயர் பெற்றவராயிற்று. வாருங்கள். சலாம் சர்க்கார், சலாம் சலாம். இவர் ஒரு பெரிய பட்டு ஜவுளி வியாபாரி, நமக்ராம் சேட். நமக்ராம் சேட்? ஜி ஹா, நமக்ராம். அற்புதமான ஆடை அணிகளுக்கு பிரசித்தி பெற்றவர். இதோ இது கூட இவர் கூட பட்டுதான். ஜி ஹா, படே படே சர்க்காருக்கெல்லாம் நம்மள்கிட்ட பட்டு ஜவுளி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு क्या होना கொண்டு சொல்றா? வேண்டாம். நல்லா சைத்தான் காமன் சவுண்டாயா சைத்தான். बच्चा, अरे बच्चा, ओ बच्चा, अरे अरे उठ. நம்ம பச்சா சொல்றேன், நம்ம இங்க தூங்க. கூப்பிட்டீங்களா? அச்சா அச்சான்னு சொன்னீங்க. அரே நம்ம அச்சா சொல்லலே, பச்சா சொன்னான். தெரியும்? அடாடாடாடா, இந்த அச்சாவுக்கும் பச்சாவுக்கும் வித்தியாசம் தெரியாம சுத்த லுச்சாத்தனமா போச்சு உங்களோட. அரே என்ன ஆச்சு? பிரேமாவிடமும் உன்னிடமும் விபரத்தை கூறி விடைபெற்று போகலாம் என்று வந்தேன். ஆனால் அயல்நாடு சென்று வந்தால் ஒரு அலாதி பெருமை உண்டு என்பதற்காக வெளிநாடு போய் வந்தும் விஷயம் தெரிய சில மேதாவிகள் இருக்கிறார்களே, அவர்களைப் போல் வீரப்புக்கு வேட்டையாடும் வீணன் என்று நினைக்கிறாயா என்னை? ஏன் எழுந்து விட்டாய்? இல்லை, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தை நான் சாதாரணமாக்க விரும்பவில்லை. வருகிறேன். நண்பா, நண்பா. அடடா, நல்ல நண்பர். எந்த நேரமும் நண்பர் தானா? பேசாமல் அந்த நண்பரையே கல்யாணம் செய்து கொள்வதானே? கோபம் கொள்ளாதே என் கோமளமே. உன்னுடன் கொஞ்சி குலாவத்தானே ஓடி வந்தேன். பிரேமா, பாருங்கள், அத்தானை மகிழ்விக்க ஆவலோடு எதிர்பார்க்கிறது இந்த அருங்கனி. உன் கானச்சுவை இருக்க அற்ப கனிச்சுவைக்கு மதிப்பேது கண்ணே. இதை சாப்பிடுங்க. என் மன்னவருக்காக மகத நாட்டிலிருந்து வரவழைத்த மாதவி. இதன் சுவையே அல்லாது. உன் சொல்ல முதை விடவா? இல்லை இல்லை, இந்த கொங்கு நாட்டு கொடிமுந்திரி குளுமைக்கு பெயர் போனது. உன் குமுத விழிகளை காட்டிலும் குளுமையூட்டும் பொருள் இந்த குவலயமெங்குமே இருக்க முடியாது. வர்ணிப்பு போதும், இதையாவது சாப்பிடுங்க. நீ? நானும் தான். எங்கே? நாகமணியே, நலக்குன்றா பொன்மையிலே நீ என் நாயகியாக வாய்த்தது நான் செய்த பாக்கியம்தான். கண்ணாளா,
என்னாலும் இன்று போல் இன்புறுவது எக்காலம். அஞ்சாதே அஞ்சுகமே, அதிவிரைவில் கிட்டிவிடும். அயல்நாடு சென்று வந்து அவசியம் சந்திப்போம். நீங்கள் திரும்புவதற்குள் நான் துரும்பாகி விடுவேன் அத்தான். அட பைத்தியமே, உன்னை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. உன் வேல்விழிகள் என்னை விரைவில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். விசனப்படாதே. இந்தா. எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இன்றுதான் பார்க்கிறேன் இதை. இவ்வளவு அழகாக எப்படியத்தான் செய்கிறீர்கள்? அதுதானே மர்மம். இதை கண்டதும் மனது எவ்வளவு களிப்படைகிறது தெரியுமா? இனிமேல் எப்போதும் தருவேன். பொங்கலத்தான் 6 மாதங்கள் அன்றிலே போல் வாழ்ந்தோம். யாருடைய கண் பெட்டோ வேறு வேறாய் பிரிந்து விட்டோம். பிரிந்து கூடுவதில் தான் பேச முடியாத பேரின்பம் பிரேமா. நீங்கள் 1000 சொன்னாலும் உள்ள மாறுதல் கொள்ளவில்லை அத்தான். இத்தனை நாள் கழித்து வந்து இன்றைக்கே புறப்படுவது. பார்த்தாயா, படித்தவளாயிருந்தும் பழைய கதையே பேசுகிறாயே. என் கடமையில் வெற்றி கண்டால் அந்த கௌரவம் உனக்கும் தானே. எனக்கு உற்சாகமூட்டி அனுப்ப வேண்டிய நீ உள்ளம் தளரலாமா? ஐயா, இது என்ன மண்டபம்? என்னவா எழுதி இருக்க தெரியல? அது தெரிகிறது, ஆராய்ச்சி மண்டபம் என்று. என்ன ஆராய்ச்சி? ஏட்டச்சுவடி ஆராய்ச்சி. எதற்கு? அதாவது பழைய சுவடி எல்லாம் ஆராய்ச்சி அவசியமானதை வெளியிடுறதுக்காக. ஓஹோ, நல்லது. எதையும் குறை கூறுவது சுலபம், அதை கூட்டி வைப்பதுதான் கடினம் தோழரே. குறை கூறவில்லை, குற்றத்தை சுட்டிக்காட்டுகிறேன். நல்லது தோழரே, அடுத்த சோடியை எடுத்த வாசியம். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். பிறகு அவ்வளவுதான். சாபாஷ். என்னையா கேலி சிரிப்பு? புலவர் பெருமக்களே, மன்னிக்க வேண்டும். அறிஞர் குழுவிற்கு நான் அருகதையற்றவனாயினும் என் அபிப்பிராயத்தை கூற அனுமதி வேண்டுகிறேன். அபிப்பிராயம் கூற அனைவருக்கும் உரிமை உண்டு. என்ன உமது அபிப்பிராயம்? என்னதான் தந்தைக்கு மகன் தான் தோன்றியாக தெரிந்தாலும் கேவலம் தனம் சேர்க்காத காரணத்திற்காக மகனை வெறுக்க மாட்டான் மனமுள்ள தந்தை. ஆம், தோழர் கூறுவதில் துளி கூட உண்மை இல்லை. மனமுள்ள தந்தை என்கிறீரே, அந்த மனமுள்ள தந்தை பணமுள்ள மகனைத்தான் பறிவோடு வரவேற்பான். இதுதான் முறை. முறை அல்ல, முரண். அந்தஸ்துள்ள மகனை விட அறிவுள்ள மகனைத்தான் அன்போடு வரவேற்பான் அப்பன். இது அறிவுலகம் கண்ட உண்மை. அறிவை விட பொருளை விரும்பும் அப்பன்கள் தான் பூரணமாக நிறைந்திருக்கிறார்கள் இன்றைய நிலையில். அவ்வாறு முடிவு கட்டுவது முற்றிலும் தவறு. பெற்ற மகன் பேரறிஞனாக வாழ்ந்தாலும் சரி, பேடியாக திரிந்தாலும் சரி, பெற்றவனுக்கு பிள்ளை மேலுள்ள பாசம் பிரிக்க முடியாதது. இது மறுக்க முடியாத உண்மை. அது மட்டுமல்ல, அடுத்து கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் என்று தாய்க்கு தனியிடம் கொடுத்திருப்பது தண்டிக்கத்தக்கது. பேஷ், நீரென்றோ உண்மை அறிஞர். அன்னையை புகழ்வது ஆகாது என்று எதிர்க்கும் அசட்டு அறிஞரை இப்போதுதான் பார்க்கிறேன். இது ஆராய்ச்சி மன்றமா, அவமான மன்றமா? புலவர் கூறியதில் தவறில்லையே. தவறில்லையா? சரிதான். அதே குளத்தில் ஊறிய மட்டதானோ நீரும். ஏனையா, தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை என்பது கூடவா மறந்து விட்டீர்? உண்மை. அதற்காக கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் என்பது தாய்மார்களின் தனிப்பண்பு. இதில் தடை என்ன? ஏனில்லை. சாதாரண குடிசை வாழும் குடியானவன் முதல் கோடீஸ்வரன் வரை அனைவருக்கும் அவசியமானது பொருள்தானே. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று பொதுப்படையாகத்தானே கூறுகிறார் வள்ளுவரும். அதில் தாயாருக்கு மட்டும் விதிவிலக்கா? ஆகவே இந்த வாக்கியம் வகையற்றது. ஆமா, உண்மை உண்மை. அடுத்த வாக்கியமும் அதே ரகம்தான். சீர்கொண்டு வந்தால் சகோதரி. சிந்தனையாளர்கள் சம்மதிப்பார்களா இதை? ஒரே தாய் வயிற்றில் உதித்த தமையன் தமக்கைக்குள் இந்த தகராறுக்கு இடமே இருக்காது. ஏனையா, எதிரி கூறுவது எதுவாக இருப்பினும் அதை வெட்டி பேசுவதே வேலையாக கொண்ட குட்டை அறிஞரோ நீர். தன்னை காண சகோதரன் வந்தால் என்ன சீருடன் வந்தான் என்று எதிர்பார்ப்பதுதானையா சகோதரிகளின் இயற்கை. கணவன் வீட்டார் தன்னை கண்ணியமாக எண்ண வேண்டும் என்பதற்காவது சீர்வரிசை எதிர்பார்ப்பாள். செய்கையில் கண்ணானவள். அனைவருக்கும் வணக்கம். வருட காலத்தில் எதிர்பார்த்த வெற்றி பருவ காலத்தில் கிடைப்பதென்றால்
பெரும் விந்தை அல்லவா? விசித்திரம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் விந்தைகளுக்கு என்ன பஞ்சம்? கட்ட கந்தைக்கும் கால் வைத்து கஞ்சிக்கும் தான் பஞ்சம். சுந்தரா, கண்டேன் சீதையை என அனுமான் உரைத்தது போல் கொண்டு வந்தது என்ன சொல்? எவ்வாறு எங்கே என்பதை பின்னர் அறி. கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. என்ன? ஒன்றுமில்லையா? பொருளில்லையேனும் பொருளாதார திட்டங்கள், சாதனங்கள், சாசனங்கள் ஏதும் கொண்டு வரவில்லை. விரைவாக திரும்பி வந்ததன் விவரம் என்ன? தங்களை கண்டு தகுந்த காரணங்களை எடுத்துக் கூற. காரணம் எதற்கு? திரவியம் திரட்டி வராததற்கு, திட்டங்களாயினும் நிறைவேற்றிக் கொண்டு வர முடியாததற்கு. போதும், மூளையை குழப்புகிறது உன் மூடச்சொல். காண கண்கள் கூசுகின்றன. தந்தையே, பொருள் கொண்டு வராததா தங்கள் வெறுப்புக்கு மூல காரணம்? ஓரிடந்தனில் நில்லாது உருண்டோடிடும் அற்ப பொருள் மீது ஒப்பது நியாயமா, முறையா? நிறுத்து உன் நியாயவாதத்தை. வாழ்நாளை வீணாளாக்கும் வகையற்ற பிள்ளை. அன்று புகழ்ந்தவாய் இன்று இகழ்கிறது. காரணம், பொருள் கொண்டு வரவில்லை. பொருள் கொண்டு வந்தபின் பேசு. அதுவரை என் எதிரில் வராதே. இந்நாட்டு எல்லைக்குள் நீ இருக்கக்கூடாது. தந்தைகளின் பிரதிநிதியே, அப்படியே செய்வேன். மந்திரியார் மௌனம் சாதிக்கிறார், குருமகான் குறுநகை புரிகிறார். ஏனையா, என் தந்தையின் உள்ளம்தான் இப்படியா? எல்லா தந்தைகளின் உள்ளமும் இப்படித்தானா? சுந்தரா, பெற்ற தந்தையின் பேரவா பெரும்பாலும் இதுதான். மற்ற சிலர் விதிவிலக்கு. பொருள் சம்பாதிக்க முடியாதவனை இகழ்வதோ வெறுப்பதோ பெரும் குற்றம் அல்லவா? குற்றம் என கொள்வதற்கில்லை. துள்ளித் திரிகின்ற காலத்தில் துடுக்கடக்கி பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார் தந்தை. கல்வி கற்பான், கை நிறைய பொருள் கொணர்வான், கண்ணியமாக வாழ்வான், கண்குளிர காண்போம் என்று. சம்பாதிக்க முடியாத பிள்ளையை வெறுப்பது சமூகத்திற்கே கேடு. அம்மாதிரி மனப்பான்மை பரவினால் உலகத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவுமா? நிலவாது. ஆனால் இயற்கையாய் உடலோடு பிறந்த ஓர் குணம், ஆண் மக்கள் சித்தத்தில் அமைந்துவிட்ட ஓர் அற்புத குணம். அற்ப குணம் என்றால் பொருந்தும். அப்படியே வைத்துக் கொள்ளும். அந்த குணம் ஓர் யானை. அதை அறிவு என்னும் அங்குசத்தால் அடக்க வேண்டும், அகற்ற முடியாது. கொண்டு வந்தால் தான் தந்தை. அம்மா. சுந்தரா, உன்னை காணாமல் வாடி இருந்தேன். வந்து விட்டாயா? வந்து விட்டேன் அம்மா. உட்கார். போனது போல் வந்தார் புதுமா பிள்ளை என்றபடி தங்கள் அருமை பிள்ளையும் அதுபோல்தான் திரும்பி வந்தான். புதிர் போல இருக்கிறதே சுந்தரா, புரியவில்லையே. பொருள் திரட்டி வருவேன் என்று பெருமிதத்தோடு சென்றேன். பெருங்கையோடு வேகமாய் வந்து சேர்ந்தேன். ஏன்? என்னவென்று எடுத்துச் சொல்வது? மாதிரி ஏமாற்றத்திற்கு இடம் தந்ததில்லையே. இல்லையம்மா, அதைவிட ஆச்சரியம், ஏதும் கொண்டு வராததற்கு எனக்கு கிடைத்த கடும் தண்டனை. கடும் தண்டனை? உனக்கா? கொடுத்தது யார்? என்ன தண்டனை? எனக்கு தண்டனை கொடுக்க வேறு யாரால் முடியும்? என் தந்தை வெறும் கையோடு வந்ததற்காக நாட்டை விட்டு வெளியேற்றும். வெறும் கையோடு வந்ததற்கு தண்டனை நாடு கடத்தல். இது அநியாயம், அக்கிரமம். இந்த பேரடி என்னால் பொறுக்க முடியாது. தாயே, தூக்கு தண்டனை அல்ல, நாடு கடத்தல் தான். சுந்தரா, என் செல்வமே, அந்நிய நாட்டில் நீ அனாதை போல் அலைய வேண்டியது நினைத்தால் என் இதயம் வெடுத்து விட போல இருக்கிறது. உனக்காக நான் உன் தந்தையின் பாதங்களை விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடன் வா. தாயே, தந்தையின் சுபாவம் தங்களுக்கு தெரியாததா? உன் சுபாவம் தெரியும். நான் சொல்வது போல் செய். நாட்டை விட்டு வெளியேறாதே. அந்த புறத்திலேயே தங்கியிரு. இந்த நான் துணியவில்லை. எத்தனை நாட்களம்மா என்னை நீங்கள் காப்பாற்ற முடியும்? நாட்கள் அல்ல, 10 மாதம் முன்னே சுமந்து பெற்று காப்பாற்றியது போல் எத்தனை வருஷமானாலும் காப்பாற்றுவேன். பொறுப்பு என்னுடையது. அன்பின் பெருக்கால் தாங்கள் செய்வது அரசாங்க சட்டப்படி. அறிவேன், நன்றாய் அறிவேன். உனக்காக எவ்வித தண்டனைக்கும் உள்ள ஆபத்தை ஆனந்தமாய் வரவேற்பேன், அஞ்சாமல் அனுபவிப்பேன். அம்மா, ஆலோசித்து பாருங்கள். அன்னையை ஆபத்துக்கு ஆளாக்கலாமா? நான் அறியா சிறுவன் அல்ல, அரசாங்கத்தை ஏற்று நடத்தும் ஆற்றல் உள்ளவன். அந்நிய நாட்டில் அனாதை போல் அலைய மாட்டேன் அம்மா. அஞ்ச வேண்டாம். பெரும் பொருள் திரட்டி வந்து
என் தந்தையை பெருமிதம் அடைய செய்கிறேன். விடை கொடுத்து அனுப்புங்கள். குணா, எங்கே இவ்வளவு வேகமாக? என் சகோதரன் சுந்தராங்கதன் வருகிறாரா? வந்தால் வழியில் சந்தித்து வரவேற்க வேண்டாமா? கூட பிறந்தவன் என்றவுடன் என்ன குதூகலம்! ஆமாம், எல்லோருக்கும் ஏற்பட்டதுதான். நீங்கள் வருகிறீர்களா இல்லையா, அதற்குள் அவரே வந்து விடுவார். சுந்தரபுரி இளவரசர் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் வருகிறார். பாருங்கள் அண்ணா. அன்புமிகு மைத்துனரே, வருக வருக. தங்கள் வரவு நல்வரவாகுக. அதுவே எனது ஆவல். உட்காருங்க அண்ணா. வேர்த்து வடிகிறதே. ஏண்டி பார்த்து கொண்டு பரமரம் போல் இருக்கிற? அரண்மனையில் வேலை செய்ய உனக்கு வீசி என்று கூட சொல்ல வேண்டும்? மாலதி, குளிர்ந்து நன்னாறு ஷர்பத் உடனே கொண்டு வர சொல். நீ போய் ஸ்நானத்துக்கு சித்தம் செய். அரண்மனையிலிருந்து நேராக வருவதாய் தோன்றுகிறது. நேராக வர பாதை இல்லாததால் வளைந்து வளைந்து வர வேண்டியது. இந்த அண்ணாவுக்கு இம்மாதிரி கற்பனை எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ? இங்கே இருந்து. அண்ணா, அப்பா அம்மா பெரியண்ணி விஜயா நமது அரண்மனையைச் சேர்ந்த அத்தனை மானிட ஜீவன்களும் ஆட்டுக்குட்டி முதல் யானைக்குட்டி வரை எல்லாம் சவிக்கம். சாப்பிடு அண்ணா. நன்னாரி ஷர்பத் எப்படி இருக்கிறது என்று சொல். பேஷ் பேஷ். நம் தேசத்து முறையை இந்த தேசத்திலும் பரவ செய்து விட்டாய். வந்த வேகத்திற்கேற்றா போலவே நடக்கிறது வரவேற்பும் உபச்சரிப்பும். பானம் ஸ்நானம் ஏற்பாடாகிவிட்டது. அடுத்தது போஜனம். இதோ அதற்கு நானே போகிறேன். மைத்துனர் இருவரும் பேச்சில் லயித்து விடாதீர்கள். ஆள் வந்து சொன்னதும் அண்ணாவை ஸ்நானத்துக்கு அனுப்புங்கள். உத்தரவு மகாராணி சர்க்கார். என்ன மைத்துனரே, தங்கையும் அண்ணனும் சேர்ந்து தன் தேச பெருமையை தடபுடலாக. மன்னிக்க வேண்டும். தற்பெருமை பேசுவது அற்ப புத்தி, தன் தேச பெருமையை எடுத்து பேசுவது தேசபக்தி. அரசே, ஸ்நானம் செய்ய எல்லாம் சித்தமாய் இருக்கிறது. இதோ. மைத்துனரே, சீக்கிரம் வந்து விடுங்கள். பட்ட மகிழ்ச்சி பரிமாறும் காட்சி. ஆஹா, பார்க்க 10,000 கண்கள் வேண்டும். என் மைத்துனன் என்றைக்கும் இங்கே இருந்தால் எனக்கு மிகவும் சந்தோஷம். மைத்துனன் மீது உங்களுக்கு கூட அவ்வளவு அன்பு? வேற என்ன, பத்தினியின் கையால் பரிமாறி புசிக்கும் பாக்கியம் கிடைக்குமே என்றுதான். நானே பரிமாறாதால் உங்கள் மீது பிரியமில்லை என்ற அர்த்தமா? இல்லை இல்லை, வேடிக்கைக்கு சொன்னேன். என்ன வேடிக்கை? வேடிக்கை ஒன்றுமில்லை அண்ணா. உனக்கு நானே பரிமாறுவதை பார்த்து கேலி செய்கிறார். அண்ணன் மீதுள்ள அன்பின் அத்தாட்சி அல்லவா இது? சாப்பிடுங்கள் அண்ணா. உண்டு கழிப்பதற்கா கண்டு கழிப்பதற்கா? அப்படி ஒன்று அதிகமா இல்லையே. அரண்மனை விருந்து, அண்ணன் விஜயம், அன்பின் பெருக்கு. நீங்க சாப்பிடுங்க அண்ணா, அவர் அப்படிதான் கேலி செய்வார். நீயும் உட்காரு குணா. இதோ அண்ணா, உன்னுடன் உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளா ஆயிட்டது. அதற்கென்ன, இன்னும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் சாப்பிட சித்தமாய் இருக்கிறேன். இந்த பால் பாயசத்தை தொடவே இல்லையே. உங்களுக்கு பிடித்ததாயிற்று. பால் பாயசமா? ஓ பேஷ், மிகவும் நன்றாக இருக்கிறது குணா. நீங்க சாப்பிடவில்லையே. ஒவ்வொன்றாகத்தானே சாப்பிட வேண்டும். ஏன்னா ஆட்கள் யாரும் கூட வரவில்லை? அதுவா, ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் உலக வியாபாரத்துறையில் பற்பல பிரச்சனைகளை ஆராய்ந்து நுணுக்கங்களை உணரும் படிப்பினை பெற புறப்பட்டிருக்கிறார். போதும் அண்ணா, அண்ணியால் நேர்ந்த ஆபத்து இது. அடிக்கடி பிறந்தகம் சென்று உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கி விட்டார். உடனே சென்று அண்ணி அழைத்து வா, உன் மனமே மாறிவிடும். அப்போது உலகமும் இருக்காது, வேதாந்தமும் உதிக்காது. அரசர்களில் அநேகர் ஆண்டியானது அருமை பத்தினிகளால். அண்ணா, நீ கண்ணியமா இருந்தால்தான் எனக்கு கௌரவம். அதிகார பீடத்தில் இருந்தால்தான் என் அந்தஸ்துக்கு பொருந்தும். ஆண்டி போல் அலைந்தால். ஆராய்வோம் ஆராய்வோம். கண்ணியம், கௌரவம், அதிகாரம், அன்பு. அன்புக்கு அளவே கிடையாது அம்மா கிட்ட. இந்த அம்மா மாதிரி விசுவாசம் உள்ளவங்களே நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. அரே क्या தோசி, இல்வரசி என்ன பண்றான்? சேட் எவ்வளவு காக்குறான், எவ்வளவு காக்குறான். அடாடா, அவங்கள விட பலவதப்பா இருக்கீங்களே நீங்க. அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, அவசரப்படாதீங்க. अच्छा अच्छा अच्छा. அரே क्या தோசி, நிம்பல் அலங்காரம் பண்றான்ல, இது நிம்பல்க்கு ஜோர் இல்ல, ஜோர் இல்ல. ஆமா, அம்மா ஆடுறதுக்கு ஆடையெல்லாம் கொடுத்தீங்களே, அதுல எனக்கும் கொஞ்சம் வேணும்னு எத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அரே तुमको अच्छा, அப்போ நிம்பல்க்கு ஆட்டம் வர்றா. ஆட்டம் வரானா? ஒரு காலத்துல நான் ஆடின ஆட்டம் யாருமே ஆடி இருக்க மாட்டாங்களே. அப்படி எல்லாம் ஆடிட்டு தான் இப்ப அடங்கி உட்கார்ந்துட்டேன். சேட்ஜி, प्यारी,
प्यारी बड़ा जोर है प्यारी निम्बल நம்மளுக்கு குல்ரா 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 அப்படியா பெருந்தேவி இத போய்டமா அதுக்கு இல்லடி அவசரத்துல ஆபரணங்களை அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் ஒழுங்குபடுத்தி வை ஆகட்டுமா சுந்தர மன்னிச்சுக்குங்க சேட் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன் பரவாயில்லை நம்ம உள்ளே வர நினைச்சான் நம்ம தோஷி நை தோஷி நம்மளுக்கே உறான் இல்லை பேசுறான் அதனால என் மேல கோவமா छे कोपम नहीं प्यारी कोपम नहीं பேசாமல் தூங்கண்ணா என்னண்ணா உன்னோட பெரும் தொந்தரவா இருக்கிறது என்னண்ணா பயப்படாதே இங்கே பார்த்தாயா பொன்களை தம்பி இவ்வளவு பொன்கள் எப்படி வந்தது அதுதான் ரகசியம் நமது கஷ்டத்தை பார்த்து சகிக்க முடியாமல் ஆண்டவரே இந்த கரடி அனுப்பியிருக்கிறார் இப்படியே சுத்தி கொண்டிருந்தார் 5 சுத்து ஒரு தடவை 5 பொன்னை கக்குகிறது கரடி அப்படியா ஆமா அண்ணா இவ்வளவு நேரம் சுத்தி இவ்வளவு பொன்களை கக்க வைத்திருக்கிறேன் அதேபோல இப்படியே சுத்தி கொண்டிருந்தால் நான் நினைத்தபடி பொருளை பெருக்கி விடலாம் போல் இருக்கிறது ஆமா அண்ணா அதற்காகத்தான் இரவு முழுதும் சுத்தி சோர்ந்து விட்டேன் கொஞ்ச நேரம் நீ சுத்து கொஞ்ச நேரம் நான் சுத்துகிறேன் அப்புறம் நீ அப்புறம் நான் பிறகு நீ பிறகு நான் இப்படியே இருவருமாக சுத்தி கொண்டிருந்தால் ஏராளமான பொருளை திரட்டி விடலாம் அல்லவா நான் நினைத்தே நீ சொல்லிவிட்டாய் கொண்டு வா இந்தா இந்தா
ஏன் எடுக்கிறாய்? சுத்து. அப்போதான் சீக்கிரமாக கக்கும். சுத்து. சுத்தி கொண்டே. தண்ணீர் சாப்பிட்டு வருகிறேன், நீ சுத்து. சீக்கிரமாக வந்து விடு. வாங்க தேவி, அண்ணாவுக்கு அப்புறம் என் மேல கண்ணு மண்ணு தெரியாம கோபம் வந்துடும். கோபத்திற்கு என்ன? காசு செலவா பண செலவா? எதற்காக கூப்பிடுகிறார்? எனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னவென்று கேட்டுக்கொண்டு வா. சரியா போச்சு. என்கிட்ட சொல்லுவாரா? சொல்ல விட்டால் பீட விட்டது. நான் வருவதற்கு சௌகரியம் இல்லை என்று சொல்லிவிடு. சரி. அரசே, உங்க தங்கைக்கு இப்போது வர சௌகரியம் இல்லையாம். என்ன விஷயம்னு என்னையே கேட்டுக்கொண்டு வர சொன்னாங்க. வர சௌகரியம் இல்லையா? ஓ, வர சௌகரியம் இல்லை. வர சௌகரியம் இல்லை. அரசே, சாப்பாடு ஆறி போகுதுங்க. நான் அரசன் இல்லப்பா, மனுஷன். நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. குப்பையில கிடந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம் தானுங்களே. இந்த இடம் குப்பை மேடு, நான் மாணிக்கமா? அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு. நான் கடுகு, அதிலும் சிறுத்த கடுகு. கடுகு சிறுத்தால் காரம் போகாது, மனுஷன் சிறுத்தால். வேலையை போய் சாப்பிடண்ணா. வேறு என்னதான் செய்கிறேன்? வேலை தவறாமல் உணவு, வேலை இல்லாமல் உறக்கம். சரி வா. நான் சாப்பிட்டாய்விட்டது. அதென்ன என்னை கூப்பிடாமலே? நீ வந்து கூப்பிடுவாய் என்றல்லவா காத்திருந்தேன். நீ வருவாய் என்று எதிர்பார்த்தேன், வரவில்லை. சாப்பிட்டு விட்டேன். ஓ, தங்கையை பார்க்க வந்த லட்சணத்துக்கு தன்னோடு உட்கார்ந்து சாப்பிடவில்லை என்ற சலிப்பு வேற. இப்ப நம்ம அரமனையில இங்க பாருங்க, இதேதான் பேச்சு. என்ன அவமானம்! என் போன்ற அரசகுமாரிகள் என்னை பார்த்து ஏசி சிரிக்கும்படி நடந்து கொள்கிறார். தனித்தனியே வந்து அப்பா, இறுதியாக சொல்கிறேன், இனிமேல் போகுது. ஏய், இத்துடனாவது தப்பித்துக் கொள்ளுங்கள். இத்தனை பேரை குத்தி கொண்டிருப்பேன். ஆனால் உங்களிடம் சண்டை செய்வது உண்மை வீரனுக்கு அழகல்ல. தப்பித்துக் கொள்ளுங்கள். ஓடிப்போங்க, ஓடிப்போங்க. மரியாதை. ஓஹோ, நீங்க திருடர்களா? இது முன்பே சொல்லிருக்க கூடாது. அட முட்டா பயல்களே. அப்பா, அம்மா, அம்மா, பொன்னையும் பிடுங்கி கொண்டு திருட்டு பயல்களை அவிழ்த்து விடுங்கள். என்ன பாடுபடுத்துகிறேன் பார். அப்பாடி, பாம்புக்கு பல்லில் விஷம், பங்காளிக்கு உடம்பெல்லாம் விஷம் என்பது சரியாத்தான் இருக்கிறது. இந்த சுந்தராங்கதன் தான் சூழ்ச்சி செய்து நம்ம வெளியே விரட்டி விட்டார். என்ற உடவேர்ந்து குடியை கெடுத்து விட்டாரே இந்த புள்ள பயல் விசித்திரன். நான் தான் விசித்திரன். மேலே பார், விசித்திரன் மேலே பார். அண்ணா, என்னடா மரத்தோட விளையாடி கொண்டிருக்கிறாய்? விளையாடவில்லை, நான் கட்டி போட்டு விட்டார்கள். அவிழ்த்து விடு அண்ணா. அண்ணா, பொடி எறும்பு கடிக்கிறது, அவிழ்த்து விடு. பொடி எறும்பு. அண்ணா, 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 அண்ணா. தம்பி, என்ன இறக்கி விடுடா. அண்ணா, மேலே வந்தால் பிறகு நான் கீழே இறங்க முடியாது. நீயாக இறங்கி விடு, நீயாக இறங்கி விடு. தம்பி, அண்ணா, என்ன ஏமாத்தி விட்டு தானே வந்தாய்? ஏமாற்றவில்லை அண்ணா. கரடிக்கு பயந்து ஓடி வந்தேன். கள்ளர்களிடம் அகப்பட்டு கொண்டேன். கள்ளர்களா? ஆமா அண்ணா, கையில் இருந்த பொருளை எல்லாம் பிடிங்கிக் கொண்டு கொஞ்சம் கூட தாட்சண்யம் இல்லாமல் கட்டி போட்டு விட்டார்கள் கயவாளி பயல்கள். வேண்டும், நன்றாக வேண்டும்.
என் பக்கத்தில் இருந்தால் அவர்கள் தான் வந்திருப்பார்களா, நான் தான் விட்டிருப்பேனா? இனிமேல் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன்னா. நான் நினைத்தே நீ சொல்லிவிட்டாய். இனி நமது உயிரே போனாலும் ஒற்றுமையை விடக்கூடாது. வா. என்னையே எதிர்பார்த்ததாக சொன்னாயே, என்ன விஷயம்? விஷயத்திற்கா பஞ்சம்? நமக்குள் அந்தரங்கமாக பேச வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கின்றன. அதற்கென்ன, மாலை சந்திப்போம், மனமாற பேசுவோம். மறந்து விட மாட்டாயே? இது என்ன அர்த்தமற்ற கேள்வி? உன்னை விடவா எனக்கு வேலை? அதற்கில்லையே, அந்த புறத்திற்குள் நுழைந்து விட்டால் உனக்கு ஒன்றுமே நினைவிருக்காதே என்றுதான் கேட்கிறேன். மாலை சந்திப்போம். நல்லது, வரட்டுமா? பிரேமா, அத்தான், பார்த்தாயா, சொன்னபடி வந்து விட்டேன். சரியான சமயத்தில் தான் வந்தீர்கள். இன்னும் ஒரு நாள் தாமதித்திருந்தால் என் உயிரே போயிருக்கும். ஏன்? பெருந்தேவி. என்ன தேவி? பருகுவதற்கு தகுந்த பானங்கள் ஏதாவது கொண்டு வா. ஆஹா, ஆமா, மிகவும் களைப்பாக வந்திருக்கிறீர்களே. பானம் அதற்கு? உன் கனிமொழிகளை கேட்டுக் கொண்டிருந்தாலே களைப்பும் தீர்ந்துவிடும், கழிப்பும் பெருகிவிடுமே. இவ்வளவு விரைவில் திரும்பி விடுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லையா தான்? அப்படி என்றால் என்னை பற்றிய நினைவே உனக்கு இல்லை என்று சொல்லு. பார்த்தீர்களா அத்தா, உங்களை பிரிந்ததிலிருந்து சரியான உணவு கிடையாது, உறக்கம் கிடையாது. அதனால் தான் இப்படி இழைத்து போய்விட்டாயா? பாவம். பெருந்தேவி, முதலில் அம்மையாருக்கு கொடு. இல்லை இல்லை, நீங்கள் தான் களைத்திருக்கிறீர்கள். நீ இழைத்திருக்கிறாயே. அதை ஏன் கேக்குறீங்க? அம்மா ஆடுற ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா? சரி சரி, நீ போடி. குடியுங்களா தான். ஆஹா, உன் கைப்பட்ட பொருளுக்கெல்லாம் கௌரவமே அலாதிதான் பிரேமா. அத்தான், என் கண்களை பாருங்கள். ஏன்? பாருங்களேன். கமலக்கண்ணி என்பதற்கு கனப்பொருத்தமாக இருக்கிறது. அதில்லை அத்தான், வெள்ளை விழிகள் எல்லாம் சிவப்பாக இல்லை? ஆமாம். ஏன்? ஒவ்வொரு நாளும் உங்கள் வரவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த கதியாகிவிட்டது. அடடா, இனி கவலை வேண்டாம், இங்கேதான் இருப்பேன். ஆமா, இருப்பீர்கள். சதா நண்பன் நண்பன் என்று நடந்து கொண்டே இருப்பீர்கள். இன்ப துன்பங்களுக்கு கட்டுப்பட்ட இணைபிரியா தோழனாயிற்றே, எப்படி சந்திக்காமல் இருப்பது? அது என்னவோ, நீங்கள் தோழருடன் தொடர்பு கொண்டிருப்பது கொஞ்சம் கூட பிடித்தமில்லை எனக்கு. அவன் தூய குணம் புரியாமல் துடுக்குத்தனமாக பேசாதே. தூய குணம் இருப்பதால் தான் துண்டு பிரசுரங்கள் பறக்கின்றனவோ? துண்டு பிரசுரமா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வதந்தி கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. சிறந்தவன், சிந்தனையாளன், சீர்திருத்தவாதி என்றா? இல்லை இல்லை, பொல்லாதவன், பொய்க்காரன், போக்கிரி என்று. இதை என்னால் நம்ப முடியாது. அப்படியானால் உங்கள் உயிர் தோழர் மீது வேண்டுமென்றே சொல்கிறேனா? அத்தான், மனம் விட்டு சொல்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ன அது? அந்த புறத்திற்குள் அடிக்கடி நுழைகிறார். கேட்டால் மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லி மழுப்புகிறார். இதன் மர்மம் என்ன அத்தான்? என்ன? உண்மையாகவா? பொய்யா சொல்கிறேன்? அயோக்கியன், தொலைத்து விடுகிறேன் துரோகி. பார்த்தீர்களா, இப்படி கோபப்படுவீர்கள் என்றுதான் இதை கூறக்கூடாது என்று நினைத்து இவ்வளவு நேரம் சமாளித்தேன். என்னாலும் முடியாமல் சொல்லிவிட்டேன். இருக்கட்டும், விசாரித்து விளக்கம் கூறுகிறேன். வேண்டாம் அத்தான், விட்டு விடுங்கள். விசாரித்தால் கேவலம் யாருக்கு? இதற்காகத்தான் சுருக்கமாக சொன்னேன், தொடர்பை விட்டு விடுங்கள் என்று. சரி, மறுபடியும் மறுபடியும் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். மறந்து தொலையுங்கள் சனியனை. பாருங்கள், வெகு நேரமாய்விட்டது, விருந்துக்கு போகலாம். லக்ஷ்மண், அரே லக்ஷ்மண். என்னங்க? அரே ஆகர், இருங்க, வர்றேன். அரே ஜல்தி ஆவரே. என்னங்க? அரே சேட், இங்க கத்தான்னு பிள்ளைங்க என்ன பண்றேன்? வியாபாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு சரக்கெல்லாம் வண்டி மேல ஏத்திக்கிட்டு இருந்தானுங்க. अच्छा, ठंडा पांडा, जल्दी जल्दी।
चार 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 இல்லீங்களே. क्या ठंडा पानी காணுங்களே, கடைக்கு போயிருப்பான் போல் இருக்கு தண்டபாணி. अरे ठंडा पानी குடிக்கிறான் இல்ல சேச்சே, குடிக்கிற பழக்கம் மட்டும் அவங்கிட்ட கிடையாதுங்க. अरे சைத்தான் வயிற்று மேலே போர்த்துக்கு வாய்க்கு மேலே ஊத்துறான் இல்ல என்னது, வயிற்று மேல போறதுக்கு வாய் மேல ஊத்துறானா? யாரவன்? अरे उल्लू उल्लू पानी पानी தண்ணிங்களா? நம்ம சமயக்கார தண்டபாணியை தான் கூப்பிட்டீங்களேன்னு நினைச்சிட்டேன். இருங்க கொண்டாரன். तीस 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 पर एक तीस पर एक तीस पर एक तीस पर एक तीस पर तीन चार 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 पाँच 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 அப்ப நான் வியாபாரத்துக்கு போட்டுங்களா? अरे तोशी आओ आओ बैठो 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 உட்காரத்துக்கு நேரம் இல்ல, உடனே போகணும். अरे परवाह नहीं बैठो परवाह नहीं बैठ अरे क्या இன்னைக்கு बड़ा जोर में இருக்கிறா நிம்பன் அதுவா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுதான். अरे बैठो 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 अच्छा அப்படினாக்கா सेठ உங்களுக்கு इनाम தருவான் अच्छा बोलो क्या होना तू क्या होना உக்காவா? ஐயா, என் பாய் வள்ளல் பேரா. இந்த உக்கா கொண்டு போய் உங்க அக்காவை கொடு. உன் அன்பளிப்புக்கு வரல, அவசரமா ஒரு செய்தி சொல்லத்தான் வந்தேன். क्या இளவரசி நம்மளுக்கு இப்போ வர சொன்னா இல்ல, இளவரசர் வந்திருக்காரு, அதனால வர வேணாம்னு சொன்னாங்க. அரே சைத்தான் இளவரசன் இப்போ என்னக்கி வந்தா ஏன் வந்தானா? ஏது இனிமே அவ ஏன் உயிரோட இருக்கான்னு கூட கேப்பீங்க போல் இருக்க. இந்த பாருங்க, மறு செய்தி வர்ற வரைக்கும் மரியாதையா இங்கே இருக்கணும், தெரியுமா? அரே டா 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 மதிவானா வந்தாயா? எவ்வளவு நேரமா காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தெரியுமே. என் மீது வீண் குற்றம் கூறுவதே உன் வேலை. அதற்காக விரைவில் வந்திருப்பதும் உன் லீலை. அட பாவமே, இப்படித்தானே எனக்கு கெட்ட பெயர் வருகிறது. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொண்டால் கெட்ட பெயர் ஏன் வருகிறது? பார்த்தாயா, இத்தனை ஆண்டுகள் பழகியும் என்னை இப்படி நினைக்கலாமா? நீ மந்திரி மகன் என்ற முறையில் மனம் போனபடி நடக்கலாமா? உன் பேச்சின் போக்கு புரியவில்லையே. நீ சுத்தமான எண்ணத்தோடு இருந்தால் அல்லவா சொல்வது புரியும். போகிறது, ஏதோ அந்தரங்கமாக பேச வேண்டும் என்றாயே, என்ன? கட்டாயம் ஒன்றுமில்லை, கடமையாயிற்றே என்று. அடிப்படை போதும், ஆக வேண்டியதை கூறு. ஆனால் இப்போது சொல்லித்தான் ஆக வேண்டும். மணமான பெண்கள் கணவனோடு இருப்பதுதான் கௌரவமே தவிர, பிறந்த வீட்டிலேயே அதிக நாள் விட்டு வைப்பது பெரும் தவறல்லவா? ஏது, தோழனாக இருந்து இப்போது தாத்தாவாக மாறிவிட்டாயே? அவ்வாறல்ல நான் சொல்வது. பொதுவாக கணவனும் மனைவியும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருந்தால் உலகம் பலவிதமாக பேசுமே என்றுதான். உலகத்தை பற்றி உனக்கு ஏன் கவலை? கவலைப்பட வேண்டியது என் கடமை என்று எண்ணினேன். வேண்டாம் என்றால் விட்டு விடுகிறேன். இப்படி சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? என்ன நடிப்பு போதும். பெருந்தன்மையான பேச்சு, பித்தலாட்டமான செய்கை, பெண்வெளியில் அடிக்கடி அந்த பிரவேசம். என்னையா அவ்வாறு நினைக்கிறாய்? பல நாள் பழகிவிட்டோமே என்று யோசிக்கிறேன். இல்லை, நினைப்பதோடு மட்டுமல்ல, நெஞ்சை பிறந்திருப்பேன். திருட்டுத்தனம் எல்லாம் தெரியாதென்றா நினைக்கிறாய்? திருட்டுத்தனம் திருட்டுத்தனம் செய்வது மதிவானனா, உன் மனைவியா? அயோக்கியத்தனம் செய்வது அன்பு தோழனா, ஆரோக்கிய காதலியா? சூழ்ச்சியாக நடப்பது சொந்த மனைவியா, இந்த நண்பனா என்பது விரைவில் அறிவாய். உன் மனைவிக்கும் சிநேகம் பெருகி வருவது மற்றவரிடம் கேட்டாவது தெரிந்து கொள். பிறகாவது என்னை புரிந்து கொள்.
அடிக்கடி நுழைகிறாள். கேட்டால் மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லி மழுப்புகிறாள். இதன் மர்மம் என்ன சார்? இனியாகிலும் சேட்டுக்கும் மனைவிக்கும் சிநேகம் பெருகி வருவது மற்றவரிடம் கேட்டாவது தெரிந்து கொள். கொலையும் செய்வாள் பத்தினி. வானத்தை வில்லாக வளைக்க வழி கண்டுபிடிக்கிறீர்களா? ஏன் இந்த முகவாட்டம்? என் மீது ஏதாவது வருத்தமா? ஏனத்தான் என்னிடம் கூட சொல்லக்கூடாதா? போங்கள், நான் மட்டும் பேசுகிறேன், நீங்கள் பேசாமலே இருக்கிறீர்களே, இது நியாயமா? பிரேமா, நான் இப்போதே புறப்பட வேண்டும். ஊர்ல என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓலை வந்தது. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அண்ணே, அத நேர்ல சொல்லி உன்னை கையோட கூட்டிட்டு வரதுக்கு தான் என்ன அனுப்பிச்சாங்க. அண்ணன், உன் சம்சாரத்துக்கு உடம்பு ரொம்ப மோசமா போச்சு. இப்ப நீ வந்தீன்னாதான் ஆச்சு. இல்ல இல்ல. ஐயோ, அப்படியா? நான் எப்படி போறது? சாமான்யமா அனுப்ப மாட்டானே இந்த சண்டாள சேட்டு. அண்ணன், நீ கவலைப்படாதே, நீ சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கே இருந்து உன் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இருக்கியா? இன்னொரு விஷயம் என்ன? அப்ப சேட்டுக்கிட்ட உன்னை மச்சான்னு சொல்றேன், நீ அச்சான்னு சொல்றியா? சரி, இரு. என்ன கெஞ்சிரே? செஞ்சிலிங்க, அஞ்சுறேன். அரே என்ன கூட அஞ்சிரே? உத்தரவு கேட்கறதுக்குங்க. அரே சைத்தான் क्या சொல்றேன்? இன்னைக்கே நான் ஊருக்கு போகணுங்க. அரே நிம்பல் ஊர்க்கி மேலே போறா? नहीं नहीं, सेठ उड़ानले, सेठ उड़ानले. அப்படி சொல்லக்கூடாதுங்க. என் சம்சாரம் சாய கிடக்குறாளாம். அரே என்னாரே கப்சா அடிக்கிறான். ஏய், நிம்பல் கரணம் போடுறான், சேட்டு விடுறான்ல, தெரியும்? ஜரிடா டா. அப்ப அனுப்ப மாட்டீங்களா? இந்த வேலையே வேணாங்க. துணி வியாபாரம் செய்யறதை விட தொடப்ப வியாபாரம் செய்தாலும் சுதந்திரமா இருக்கலாம். அரே என்னங்க? அரே பேஜார் பண்றான். ஏய், நிம்பல் ஊர்க்கி மேலே போறா, இங்கே வேலை செய்யறான் கோன். அப்படி கேளுங்க, பதிலுக்கு ஆளை வச்சுட்டு போறேன். மச்சான், மச்சான். வணக்கம் வணக்கம் வணக்கம். अच्छा, तुम्बल नाम क्या? உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. பேருங்களா? வெங்கடாச்சலங்க. ओ वेंकटाचलम. अच्छा अच्छा. तुम्बल ஊர் की மேலே क्या செய்யலாம்? என்னது? என்ன வியாபாரம் செய்யுதுன்னு கேக்குறாரு. வியாபாரங்களா? வியாபாரத்துக்கு என்னங்க பஞ்சம்? எத்தனையோ வியாபாரம் செஞ்சிருக்கனுங்க. இந்த பீடா கடை வச்சிருந்தனுங்க, பலசர கடை வச்சிருந்தனுங்க, ஜவுளி கடை வச்சிருந்தனுங்க. ஆனாங்க வச்சதெல்லாம் ஒண்ணும் ஒழுங்கா நடக்கலீங்க. கடைசியில நாடகம் ஆட வந்தனுங்க. அதுதான் இப்ப சோத்த போட்டுக்கிட்டு இருக்கு. अच्छा अच्छा, तुम्बलக்கு நாடகம் ஆடும் தெரியும்? அரே क्या வேஷம் செய்யறான்? எல்லா வேஷமும் போட்டுருங்க. அரே பொம்பளை வேஷம் செய்யறான். அரே बहुत अच्छा बहुत अच्छा. अच्छा अच्छा, बोलो बोलो बोलो. ஊருக்கு போகணும், ஊருக்கு போகணும், ஊருக்கு போ. சரிடா, ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும். சரிடா, போ போ போ. அரே இங்கடாச்சலம், நம்மளுக்கு நிம்பல் ரொம்ப பிடிக்கும். நிம்பல் நம்ம கிட்டே இருக்கிறார் தெரியும்? அரே பொம்பளை பொம்பளை. अच्छा வெங்கடாச்சலம், வண்டி மேலே சரக்கேற்றான், வியாபாரம் செய்யறான் தெரியும்? அரே லேட்டா. வெங்கடாச்சலம், आओ आओ. व्यापारम कैसा है? கைசாவா? முதல்ல பைசாவை பாருங்க. अच्छा வெங்கடாச்சலம்,
நிம்பள் படா உஷார் சே பாக்குறான் வியாபாரம் தும்பல்கி நம்பள் விடுறான்லே நீங்க என்ன விட்டாலும் நான் உங்களை விடுறாப்பல இல்ல. बिल्कुल ठीक है अच्छा अंगड़ाजलम तुंबल व्यापारम बड़ा उशार से पाता அதுக்கு அல்வா துண்டா அதெல்லாம் இப்ப எதுக்குங்க, முதல்ல உங்க வேலையை முடிச்சா சரி. அப்போ கடைக்கு மேலே போய் பான் சுப்பாரி வாங்கி வர்றான், பிச்சை அல்வா துண்டா. என்னது? அரே பான் சுப்பாரி नहीं பான் சுப்பாரி. என்னடா என்ன அதுக்கு என்ன சொல்றது? வாய்க்கு மேலே போட்டா ரத்தம் வர்றான்லே ரத்தம். வெச்சமாக்கா அடி அடி அடி. सेठ जी अरे तोशी आओ आओ क्या समाचार है? எல்லாம் வழக்கமா உள்ளதுதான். அப்போ இளவரசி நம்மளுக்கு வர சொல்லி சொல்றா? ஆமா, அதுவும் கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. नहीं नहीं கையோடு नहीं காலோடு नहीं குஷி இருக்கிறான் கூப்பிடுறான், கோபம் இருக்கிறான் வேண்டாம் சொல்லி சொல்றான். क्या காயாவது பழமாவது இந்த வருங்க, இந்த வேகம் எல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காதீங்க. வர சொன்னாங்க சொல்லிட்டேன், வர்றேன். अरे तोशी क्या तोशी கோபம் செய்யறான். अच्छा तुम जा நம்மள ஆவறோம். நீ ஆவுறியோ போறியோ அது ஓஷ்டம் இல்ல. விகுவோட சம்பந்தி இழுத்தானா ஏழல. சேட்டு, अरे बीड़ा बड़ा जोर है बड़ा जोर है. अच्छा अरे तुमको बीड़ा से प्रियम? நான் தான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன் நான் வீடா கடை வச்சிருந்தேன்னு. अच्छा और एकला अच्छा अच्छा तुंबल बीच मेले पाकरान நம்ம கோட்டை மேலே எதிர்ச்சி. ஓ क्या 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 சொன்னா? இளவரசி. नहीं 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 நம்ம வியாபாரம் மேலே போறோம், வியாபாரம் மேலே. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உஷாரா இல்லாம இருப்பேன், நான் கவனிச்சுக்கிறேன். अच्छा அடடே, சேட்டியா? போங்க போங்க, உங்களுக்கு தான் தனி சட்டமாச்சே. போங்க, நம்ம திரும்பி வர்றான், நம்மளுக்கு கவனிக்கிறேன். திரும்பி வருவீங்களா? அரே அரே என்னத்தி இப்படி கேக்குறே? என்ன எங்க பாரா முடிஞ்சோம் பாருங்க. ஜல்தி ஜல்தி வர்றான், ஜல்தி ஜல்தி வர்றான். சலாம் 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 சலாம். இருந்தாலும் இது ரொம்ப மோசங்க. இவ்வளவு கேவலமா நம்ம இளவரசி நடப்பாங்கன்னு நமக்கு எதுக்கு இந்த பேச்சு? இல்ல, எங்க போறேன்? உள்ள போறையா? ஏய், இது என்ன உங்க மாமனார் வீடு நினைச்சுக்கிட்டியா? கொஞ்சம் இஷ்டப்படி போறதுக்கு. நான் குல்லா போட போறேயா? குல்லாவா? யாருக்கு போட போற? சேட்டுக்கு. அவரு குல்லா போட்டுக்கிட்டு தானே இருக்காரு. குல்லா மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு வர போறையா? ஆமா, நீ யாரு? நான் அவருக்கு வேலைக்காரையா. ஏய், இதுக்கு முன்ன உன்னை பார்த்தது இல்லையே. நான் இப்போ புதுசா சேர்ந்திருக்கையா. ஓ அப்படியா? அப்ப தாராளம். அப்போ ஓ அண்ணே, ஏது ஒவ்வொன்னா விருத்தியாகிட்டே இருக்கு. முதல்ல சேட்டு வந்துகிட்டு இருந்தான், இப்ப வேலைக்காரன் வர ஆரம்பிச்சுட்டான். இனிமே அவன் குடும்பமே வந்துடுமோ? எல்லாம் போக போக புரிஞ்சிடுது.
क्या செய்தான் நிம்பல் நம்மளுக்கு கேவலம் செய்யறான் கேவலமா? என்ன क्या சேட் வா சொன்னா வரலாம் போ சொன்னா போறான் இல்ல சேட் நம்ம சோகரான் வைக்கிறான். ஐயோ, அப்படியெல்லாம் மோசமா நினைக்காதீங்க சேட்டு. नहीं नहीं நிம்பல் படா பாலா பண்றான் சேட் தம்பரான் இல்லை துஷ்மன் ஆயிட்டான் போறான். சேட்டி, விவரம் தெரியாம வீணா கோச்சுக்கிறீங்களே. என் புருஷன் வந்திருக்கும் போது நீங்களும் வந்தா இப்படி சந்தோஷமா இருக்க முடியுமா? அதனால தான் வர வேண்டாம்னு சொல்லி அனுப்புனேன். அது தப்பா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. नायम है यारी सेठ बड़ा मुட்டாளாயிட்டான். ஆமா, அடிக்கடி தான் இப்படி முட்டாளாயிடுறீங்க. அதனால எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? உட்காருங்க. प्यारी जान गुलरान प्यारी निम्बल वाइक मेले पोटकत्तिके सेठ बीड़ा वांगी वंदा क्या प्यारी बीड़ा पाता गपचिप आईता இது ஏது? प्यारी की शोक பண்றான்னு சொல்லி பம்பாய் மேலே ஆள் விட்டு கொண்டனா கிடையவே கிடையாது. உண்மையை சொல்லிடுங்க. இது ஏது? अरे तुम बड़ा होशियार है नंबर डूब விட்டா நிம்பல் தெரிஞ்சுக்கிட்டான் கைசா இதை யார் செய்திருப்பாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். மறைக்காம சொல்லிடுங்க. நம்மள்கிட்ட இன்னைக்கு ஒரு உஷார் சுக்கரா வந்தான் அவன் செய்தான். இன்னைக்கா? புதுசாவா? चाचाजी मुंजी மேலே காபரா ஓடுறான். பெருந்தேவி, अरे प्यारे ओ प्यारे பெருந்தேவி, இந்த பீடாவை பாத்தியா? இது ஏது? ரொம்ப அழகா இருக்கே. பிறகு சொல்லுகிறேன். நீ நேரே பிடிச்சு பாரு. ஆளை கண்டுபிடிச்சு அங்கேயே தீத்துடு. தீத்துடுறதா? என்னம்மா சாதாரணமா சொல்லிட்டீங்க? ஆமா, அதை விட வேற வழியே இல்லை. ஓ, எனக்கு மயக்கமா வருதுமா. பயப்படாதே, நான் இருக்கேன். தைரியமா போ. ஓடி. क्या प्यारी क्या कटपट உங்ககிட்ட புதுசா வந்த வேலைக்காரன் வேற யாரும் இல்லை. நமக்கு இளவரசரே தான். अरे बाप रे अरे क्या रे बेटा क्या ताकत दिया अरे नम हराम से कितना पड़ रहे ओ प्यारी नंबर के दिल तड़क अடிக்கிறான். தொட்டி பார் தொட்டி பார். ஓ என்ன ஆகுமோன்னு எனக்கு கூட பயமா தான் இருக்கு. பயப்படாதே படிதாண்டா பத்தினியே, பயப்படாதே. கத்தாதே, எங்கே ஓடுகிறாய்? தம்பி, கேட்டாய அரசாங்க இருக்கே, அந்த சோம்பேறி பேர் சுந்தராங்கதன் அரசாங்கத்துக்கு துரோகம் செய்திருக்கிறானே. என் அகங்காரம் அவனுக்கு. ஆறுவது சினம், அவசரப்படேன். அதுவும் நன்மைக்குத்தான். எப்படி? எப்படியாவது சுந்தராங்கனை கண்டுபிடித்து விட்டால் நாம் பொருள் திரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அரசாங்க அறிக்கையில் தான் தேவையான பொருளை தருவதாக சொல்லி இருக்கிறார்களே, பிறகு என்ன? இது என்ன அநியாயம்? அந்த பொருளுக்காக சொந்த சகோதரனை காட்டி கொடுப்பது கௌரவ குறைவு அல்லவா? இதுல என்ன கௌரவ குறைவு? நம்மை விட மேலானவர்களே அந்த கீழான செயலை செய்திருக்கும் போது நாம் செய்வது தப்பா தவறா? தம்பி, உன்னுடைய அறிவு இருக்கிறது அபாரம். அண்ணா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது. உளறேன். ஏது அங்கங்க இருந்து இப்ப என்கிட்ட விளையாடுறியா? ஆமா, நீ குழந்தை பாரு, உன்கிட்ட விளையாடுறாங்க. அப்பா, உனக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சா? என் பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. இப்போ உன் மகனுக்கு தான் பைத்தியம் மண்டை வரைக்கும் ஏறி இருக்கு. அதுக்கு தான் இந்த அபாய அறிவிப்பு. என்ன சொன்னேன்? என் மகனாவது அப்படியெல்லாம் கேவலமா நடக்காது. உன் மகன் நடக்காம பின்ன உன் பாட்ட நான் நடக்கிறான். என்ன வாத்தியார நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறியா? வேணும்னா இன்னைக்கு ராத்திரி கோட்டமணி அடிச்சோன்னே அவன் தடபடலா வெளியே கிளம்புறானா இல்லையான்னு பாரு. அப்புறமாவது தெரிஞ்சுக்க.
வந்துட்டேன். எப்போ முழிச்சிட்டு இருக்கியா, தூங்குறியாப்பா? தூங்கிக்கிட்டு இருந்தேன், முடிச்சுக்கிட்டேன். கண்ணே, ஏன்டா இவ்வளவு நேரம்? என்னப்பா பண்றது, மாதவி மல்லிகாவும் என்ன மடக்கிக்கிட்டு அதை சொல்லு இதை சொல்லுன்னு வதைக்கிறாங்க. உதைக்கிறாங்க? உதைக்கிறதா? இந்த கட்டழகனை கண்டா சிங்கத்தை கண்ட யார மாதிரி நடுங்குறாங்க தெரியுமா? ஒரு கர்ஜனை, அவ்வளவுதான். உட்காரனா உட்காரு, எழுந்துருனா எழுந்துரு. மனுஷத்தனமா நடந்த இடத்துல மிருகத்தனமா நடக்கிற. ஏய், வேட்டையாடிட்டு போறாங்கடா, ஜாக்கிரதை. வேட்டனா உங்க மாதிரி வெத்து வாத்தியாரானாரு கூடி சீக்கிரம் பாருங்க. அடைய ராசான்னு கூப்பிட போறீங்க. ஆமாடா, பிச்சைக்கார கூட தன் பிள்ளைய ராஜான்னு தாண்டா கூப்பிடுவேன். போட, காலகாலத்துல போய் சாப்பிட்டு தூங்கு. போய் ஏப்பா, நீங்க தூங்குங்கப்பா, நான் தூங்க போறேன். போடா. எங்கடா போற? அட என்னப்பா நீங்க புறப்படும் போதே அபசகனம் மாதிரி. அபசகனமா? பெரிய மனுஷன் பொண்ணு பார்க்க போறாரு, சொல்லாம கொள்ளாம போறியோ? எங்கடா போறேன்னா? எங்கும் இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? எதுக்காக? எதுக்காக போவாங்க? அம்பிகை தரிசனத்துக்காக போறேன். என்னடா இது, இத்தனை நாளும் இல்லாம திடீர் தரிசனம்? இன்னைக்கு தானே விசேஷம். என்ன விசேஷம்? வந்து விசேஷமான விசேஷம். அதெல்லாம் இதுவரைக்கும் நான் பார்க்காத விசேஷம். அப்படின்னா நானும் வர்றேன். ஐயோ, நீங்களும் வந்துட்டா அப்புறம் என்ன ஆகிறது? ஏன்பா, நான் வர்றதுனால என்ன? ஒண்ணும் இல்ல, நாம ரெண்டு பேருமே போயிட்டா வீட்டை யாரு பாத்துக்கிறது? அதுவும் நியாயம்தான். அதனால நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். ஒரு விஷயம் இல்ல. என்னப்பா? யாராவது சிப்பாய காவல் வச்சுட்டு போனா என்ன? சிப்பாயா? சரி, நான் போய் சிப்பாயை அனுப்பிவிட்டு போறேன். சிப்பாய் வந்த உடனே வீட்டை பூட்டிட்டு வரணும் பாரு. அதனால பூட்டு சாவியை எடுத்து கொண்டு போ. இந்த நேரத்துல பூட்டு சாவி கேக்குறீங்களே, எங்கன்னு தேடுறது? போடா, போய் பாடுறா. பெரிய மாளிகையில வாடுறான் பாரு உங்க அப்பன், தேடுறதுக்கு கஷ்டப்படுறாரு. சோம்பேறி பையன். இந்தாங்கப்பா, நேரமாச்சு, நான் வர்றேன். இன்னொரு விஷயம் இல்ல. இன்னும் என்னப்பா விஷயம்? அதாவது சிப்பாய் வர்ற வரைக்கும் நான் சும்மா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். ஏன் சுமந்துட்டு இருங்களேன். என்னடா துடிக்கிற? நீ போய் அந்த ராமாயணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போ, அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு. பெரிய ராமாயணமா போச்சு உங்களோட. சரி, வேண்டியதெல்லாம் ஒரேடியா சொல்லுங்க. ராமாயணம், கண்ணாடி, படி, அப்புறம் சட்டை. சட்டையா? படிக்கிறதுக்கு எதுக்குப்பா சட்டை? அட படிக்கிறதுக்கு இல்லடா, சிப்பாய் வந்த உடனே புறப்படுறதுக்காக. போப்பா, எடுத்துட்டு வா. வந்து சரி. நேரமாச்சு, நான் வர்றேன். இன்னொரு விஷயம் இல்ல. ஏப்பா இப்படி சந்தர்ப்பம் தெரியாம சித்திரவதை செய்றீங்க? இருங்கப்பா, வந்து கவனிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, ஒரே தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு போய். தண்ணி கூடவா நான் கொண்டாந்து கொடுக்கணும்? அப்பனுக்கு கொண்டாந்து கொடுத்தா குறைஞ்சா போவேன். போடா கண்ணு, போப்பா. என்னப்பா அது, கதவை பூட்டிட்டீங்க? அதுக்காக தானடா கேட்டேன் பூட்டு சாவிய. அடிப்பயல, தரிசனத்துக்கா போற? இங்கே பாரு தரிசனத்தை. ஆசைக்கும் ஒரு அளவு வேணாம். அயோக்கிய பயல, அரசகுமாரியா வேணும் உன் அழகுக்கு. உன் ஆசையில தீய வைய. ஆசைக்கு ஒரு அளவேதனா, அறிவில்ல அப்பா, முற்போக்கு தெரியாத முட்டாளப்பா. வேணா, கதவை திறந்துடு. இல்ல உதைக்கிற உதையில கதவு பணம், வெளியே வந்தா நீ பணம். உதைச்சுக்கிட்டு கடவுள் அழுத, ரெண்டு காலையும் தூக்கி உத மண்டு பயல. ஐயோ, கோட்டை மணி அடிச்சுட்டானே, ரெண்டு பேரும் வந்து திண்டாடுவாங்களே. மாதவி, மல்லிகா, கழட்டு பயல, எவ்வளவோ ரகசியமா ஏற்பாடு பண்ண, எப்படியா கண்டுபிடிச்சிட்டியே? கிழவனை விட நீங்க புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது என்னைக்கு இல்லடா தம்பி. நானு உன் மாதிரி இருந்துதான்டா கிழவன். நானு முட்டாப்பல.